உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அவர் உங்க வாழ்க்கையில வந்து நின்று உங்க பெயரை சொல்லி உங்க சூழ்நிலையில அவர் பேசி உங்களை அவர் மீட்டு கொள்ள விரும்புகிறார். அவர் வெளியே வான்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியும். அவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் செய்து விடுவார். நிறைய பேர் மகிழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா, மகிழ்ச்சியாலாம் எல்லாரும் நடந்துகிட்டு இல்லை. எல்லாரும் பல வேதனைகளோடும் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் புறக்கணிப்புகளோடும் தவிப்புகளோடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க சிரிக்கிறது வெளிப்புறத்துக்கு தான் சிரிக்கிறாங்க, ஆனா உள்ளக்குள்ளா பல வேதனையோடு தான் சிரிக்கிறாங்க. மனுஷங்க முன்னாடி நம்ம நடிச்சு பழகிட்டோம். மனுஷங்க முன்னாடி வாழ்ந்திருக்கிறதை போல நடிக்க துவங்கி விட்டோம். எல்லாரும் முன்னாடியும் நல்லா இருக்கிறது போல நடிக்க துவங்கி விட்டோம். நல்லா நடிப்போம், நல்லா இருக்க மாதிரி நடிப்போம், சமாதானமா இருக்க மாதிரி நடிப்போம், சந்தோஷமா இருக்க மாதிரி நடிப்போம். ஆனா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை காயங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவேன்னு எங்கெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ அந்த இடத்துலலாம் அற்புதத்தை செய்து விடுவார். உங்க தனிமையில ஒரு பெரிய ஜபம், நீண்ட ஜபம் தேவையில்ல. கடவுள்கிட்ட அதை கேட்பேன் இதை கேட்பேன்னு சொல்லி நீங்க கேட்க தேவையில்ல. நீங்க உங்களுடைய சூழ்நிலையில இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கையில நன்மை நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பெருமூச்சு அவருக்கு ரொம்ப புரியும். எந்த வேதனையோடு அவர் அழைக்கிறீங்களோ அந்த வேதனையில உங்களுக்கு அற்புதம் செய்ய தொடங்கிடும்.